ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் இல்லாட்டியும் கூட முன்னுரிமை அடிப்படையில் சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது நிதியமைச்சர் என்ற வகையில் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதை சமர்ப்பிச்சிருந்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த மாதிரியான ஒரு கருத்தை ஜனாதிபதி பதிவு செய்திருக்கிறதும் முக்கியமானது. இந்த வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கு, வடக்கு கிழக்கு மலையகத்தை சேர்ந்த மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கொடுத்திருக்கிற தீர்வு என்ன? வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளுக்கு அபிவிருத்திக்கும் வேறு வேறு திட்டங்களுக்கும் எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு என்றதை பற்றி தான் இந்த காணொலியில சுருக்கமா பார்க்க போறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். முதலாவது யாழ் நூலகம். யாழ் நூலகம்ன்றது எங்களுடைய வரலாற்றோடையும் உணர்வோடையும் பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சு உரையாற்றும் போது யாழ் நூலகம் சம்பந்தமா, அதோட தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிணைப்பு சம்பந்தமான ஒரு கருத்தையும் பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் எரிக்கப்பட்டது. உலகத்தில் எந்த ஒரு தேர்தல் காலகட்டத்திலையும் எந்த ஒரு நாட்டிலையும் கூட வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு, வேற கட்டடங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. ஆனா தேர்தலுக்குன்னு சொல்லி எந்த ஒரு நாட்டிலையும் நூலகம் எரிக்கப்பட்ட வரலாறே கிடையாது. இலங்கையில மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு கருப்பு பக்கம் பதிவாகி இருக்கு. வரலாற்று ரீதியான நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நாங்க முன்வரணும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியான உதவி திட்டங்கள் வடமாகாணத்துக்கு செய்யப்படும். அதிலையும் குறிப்பா யாழ் நூலகத்துக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான உதவிகளை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஒரு கடப்பாடு என்ற மாதிரியான கருத்தை பதிவு செய்து யாழ் நூலகத்தினுடைய அபிவிருத்திக்கு சொல்லி 10 கோடி ரூபாய், 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தீவக பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் சொல்லி எல்லா பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களும் யாழ் நூலகத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அங்க சில உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பற்றாக்குறை இருக்கு. குறிப்பா கம்ப்யூட்டர் தேவைகள் நிறைவு செய்யப்படாம இருக்கு. இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்றதுக்காக இந்த 100 மில்லியன் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுதுன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு. வேற நூலகங்களினுடைய அபிவிருத்திக்கு சொல்லி 200 மில்லியன் ரூபாய், 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரவு செலவு திட்டத்தில் தமிழ் மக்களினுடைய மனங்களை கவர்ந்து இருக்கிற ஒரு நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லி இந்த விஷயத்தை பார்க்க முடியும். தொடர்ச்சியான உதவிகள் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் கூட ஜனாதிபதி பதிவு செய்திருக்கிறாரு. இரண்டாவது விஷயம், பிரதான அபிவிருத்தியிலிருந்து வடமாகாணம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா வடமாகாணத்தை நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்யற மாதிரி அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதுவரைக்கும் இருந்த ஆட்சி காலகட்டங்களில் அந்த மாதிரியான முயற்சி முன்னெடுக்கப்படல என்ற மாதிரியான ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டாகவும் இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. வடமாகாணத்தினுடைய கிராமிய வீதிகள், பாலங்கள் அபிவிருத்தி செய்யறதுக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரவு செலவு திட்டத்தில் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பெருந்தொகைன்னு சொல்லி இதையும் பார்க்க முடியும். மூன்றாவது விஷயம், முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் பொதுக்குடியிருப்பையும் யாழ்ப்பாணத்தையும் வேற பிரதேசங்களையும் இணைக்கிற ஒரு மிக முக்கியமான பாலமா இருக்கு. ஆனா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் இதன் மூலமா பயணிக்கிறதுன்றது சிரமமானது. வட்டுவாகல் பாலத்துக்கும் தமிழர்களுக்கும் உணர்வு ரீதியான சில வரலாற்று சம்பவங்கள், பிணைப்புகள் இருக்கின்றது ஒரு பக்கம். இந்த பாலம் புனரமைப்பு செய்யப்பட இருக்கு. இந்த பாலத்தினுடைய புனரமைப்புக்கு 1000 மில்லியன் ரூபாய் முதல் கட்டமா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. நாலாவது விஷயம், கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் நேரடியான ஒரு நிதி ஒதுக்கீடு கிடையாது. ஆனா வடமாகாணத்தை மாதிரி இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார விருத்திக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தியை முக்கியமானது என்றதை ஜனாதிபதி இன்றைக்கு பதிவு செய்திருந்தார். இந்தியாவினுடைய மானிய உதவி திட்டங்களின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், வீதிகளினுடைய அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும் என்ற கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா நேரடியா எந்த அளவு தொகை என்றதை பற்றி ஜனாதிபதி எந்த ஒரு கருத்தையும் இதுல குறைப்படல. அஞ்சாவது விஷயம், மலையக மக்கள் சம்பந்தமா அரசாங்கத்தினுடைய தூர நோக்கான ஒரு பார்வை என்ற அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. மலையக மக்களினுடைய வீடமைப்பு, உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு 4267 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் இளைஞர்களினுடைய தொழில் பயிற்சி, மலையகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு பெறணும் என்ற அடிப்படையில் தொழில் பயிற்சியை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக 2450 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மலையக பகுதிகளில் இருக்கிற பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குறத நோக்கமாக கொண்டு 866 மில்லியன் ரூபாவும் இந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர பெருந்தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாகவும் அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. குறிப்பா ரப்பர், தேயிலை, தெங்கு இந்த மாதிரியான தோட்டங்களில் வேலை செய்யற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை தரம் இதுவரைக்கும் உயராம இருக்கு. இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக அரசாங்கம் முன்னின்று செயற்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. சம்பள அதிகரிப்பு சொல்லி பார்க்கிற நேரத்தில் 1700 ரூபாய்
நாள் சம்பளம் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி செய்யும் என்ற ஒரு உறுதிமொழி இந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்லையும் வரவு செலவு திட்டங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்களினுடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள அதிகரிப்பு சம்பந்தமா ஏராளமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஜனாதிபதியா இருந்த ரணில் விக்ரமசிங்கே இதுக்கு முதல்ல கொடுத்திருந்த வாக்குறுதி 2000 ரூபாய் வரைக்கும் நாள் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றது. ஆனா பெருந்தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள அதிகரிப்பு பொறுத்த வரைக்கும் அது தனியார் துறையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வரவு செலவு திட்டத்தில் அதுக்கான ஒரு முழுமையான நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆனா இந்த வரவு செலவு திட்டத்திலையும் நாள் சம்பளம் 1700 ரூபாய் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் முன்னிற்கும் என்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆறாவது விஷயம், அரசாங்கத்தினுடைய வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழே சில செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. இந்த திட்டத்தினுடைய நோக்கமா அரசாங்கம் சொல்றது சமூக இடைவெளி குறையும், இனங்களுக்கு மதங்களுக்கு இடையிலான இருக்கிற இடைவெளியை குறைக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கம் சொல்லப்பட்டிருந்தது. தேசிய நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய கலாச்சார பண்டிகை என்று சொல்லி ஒரு விழாவை அறிமுகப்படுத்துறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. இது ஒரு வகையில சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்கு உதவி செய்யும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் இந்த திட்டம் இந்த பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு. இனம் மதம் கலாச்சாரம் மொழி கடந்து எல்லா மக்களும் ஒண்டா சேர்ந்து இளைஞர்கள் என்ற அடிப்படையில் கொண்டாடுறதுக்கான ஒரு பண்டிகையா இது அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. இந்த திட்டத்துக்கு 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான திட்டம். இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களும் ஒண்டா சேர்ந்து கொண்டாடுற திட்டம். சுற்றுலா பயணிகள் இருக்கிறதுக்கும் இது ஒரு வகையில் உதவி செய்யும். அடுத்த விஷயம், இடம்பெயர்ந்த மக்களுக்கான வீடமைப்பு. இதுவும் குறிப்பா வடக்கு கிழக்கு மக்களை மையப்படுத்தின ஒரு திட்டமா இருக்கும். சில காணிகள் விடுவிக்கப்பட்டு மீள்குடியேற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் சில பிரதேசங்கள்ல உட்கட்டமைப்பு வசதிகள் வீடமைப்பு வசதிகள் இதுவரைக்கும் உரிய முறையில பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கு. சில இடங்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட இதுவரைக்கும் கிடையாது. இந்த மாதிரியான குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அரசாங்கம் 1500 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி இருக்கு. இது மீள்குடியேற்றத்தை மையமாக கொண்ட ஒதுக்கீடா அமைஞ்சிருக்கு. இது குறிப்பா வடக்கு கிழக்கு மக்களை மையப்படுத்தின ஒரு திட்டமா இருக்கும். எட்டாவது விஷயம், 5 மாகாணங்கள்ல சிறப்பு விளையாட்டு பாடசாலைகள் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வரப்பட இருக்கு. விளையாட்டு வீரர்களை புதுசா அறிமுகப்படுத்துறது சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு போறது நோக்கமாக கொண்டு 5 மாகாணங்கள்ல இந்த மாதிரியான பாடசாலைகள் உருவாக்கப்பட இருக்கு. மேல் மாகாணம், மத்திய மாகாணம், உவா மாகாணம், வடமத்திய மாகாணம், வடக்கு மாகாணத்திலையும் இந்த மாதிரியான ஒரு பாடசாலை உருவாக்கப்பட இருக்கு. இதுவரைக்கும் நடந்திருக்கிற போட்டிகள், உள்ளூர் மட்ட போட்டிகள், சர்வதேச போட்டிகள்ல திறமையை வெளிப்படுத்தி இருக்கிற மாணவர்கள் இந்த பாடசாலைகளுக்கு உள்ளிருக்கப்படுவாங்கன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த திட்டத்துக்கு 500 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் முதல் கட்டமா ஒதுக்கீடு செய்திருக்கு. தேசிய அணிகள்ல தமிழ் பேசும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் நீண்ட காலமாக இருந்து வருது. இதுக்கு இன ரீதியான ஒரு பாகுபாடும் ஒரு காரணம். அதை மறக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு இல்லாட்டி தமிழ் பேசும் பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் இளைஞர்கள் தேசிய அணிகளுக்கு உள்வாங்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, பயிற்சி பெறதுக்கான போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் அங்க இருக்கிற வளம் போதாது. அப்ப வேறு இடங்களுக்கு அந்த இளைஞர்கள் இடம்பெயர வேண்டியிருக்கும். இதுவும் ஒரு காரணம். இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யறது அடிப்படையாக கொண்டு 5 மாகாணங்கள்லையும் சிறப்பு விளையாட்டு பாடசாலை என்ற ஒரு திட்டம் எண்ணக்கருவை இந்த அரசாங்கம் அறிமுகம் செய்ய இருக்கு. இது இந்த வரவு செலவு திட்டத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கு குறிப்பா வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு சொல்லி அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிற சில திட்டங்கள், அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி. ஆனா இதை தவிர இன்னும் ஏராளமான சலுகைகள் ஒட்டுமொத்தமா இலங்கைக்கும் என்று பார்க்கிற நேரத்தில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு, ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னன்றதை பற்றி இன்னும் ஒரு காணொலியில விளக்கமா பார்க்கலாம். தமிழ் மக்கள் சார்பா இந்த அரசாங்கம் அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த தீர்மானம், தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிதி ஒதுக்கீட்டை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.